Rama Rama Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति पराङ्गतिम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो दधाम्येतद्व्रतं मम कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये श्रीनिवासदयापात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथप्रेमभक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये जानकीकान्तस्मरणं जय सीताभिरामचंद्र भगवान की जय बोलो गोमटम स्वामी की जय மனுஷனா பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடையதான திருவடிகளை அடையணும் அப்படிங்கிறது தான் விதி. யாராலையும் மாற்ற முடியாது. வேணும்னா பல பிறவிகள்ல நம்ம இப்படி அப்படி இப்படி அப்படின்னு தப்பிச்சுண்டு போகலாமே தவிர பலவிதமான பிறவில மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துங்கிற மாதிரி இந்த பிறவியை எப்படியாவது பகவான்கிட்ட பக்தி பண்ணாமல் தப்பிச்சு உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்து அப்புறமா உயிரை விட்டு அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு வேணா போகலாமே தவிர ஆனா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் பகவான சரணம் அடைஞ்சுதான் ஆகணும். கடைசியில அவனுடைய லோகமாகிய வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் தலையெழுத்து விதி. ஆழ்வார் சொல்றார் மன்னவர் விதியேங்கிறார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படிங்கிறார். வைகுந்தம்ங்கிறது தான் பகவான் நாராயணனுடையதான பரமபதமாக இருக்கக்கூடியதான லோகம். தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதமே காட்டுறது. தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், எல்லா லோகங்களை காட்டிலும் மிக உயர்ந்தது அந்த வைகுண்டமாகிய பரமபதம். அந்த பரமபதத்துக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கு. மோட்சம், நிர்வாணம் அல்லது பிரம்மம், வைகுண்டம், பரமபதம், பரலோகம், பரமலோகம், இது மாதிரியான பலவிதமான திருநாமங்கள் அந்த வைகுண்டத்துக்கு பெயர் பல இருக்கு. எதை சொன்னாலும் கடைசியில் அந்த ஒரே லோகத்தை தான் குறிக்கிறது. கோலோகம்னு சொல்லுங்க, சாந்தானிகம்னு சொல்லுங்க, சாக்கேதம்னு சொல்லுங்க, எதை சொன்னாலும் எல்லாம் அந்த வைகுண்டத்தை தான் குறிக்கிறது. அப்பேற்பட்டு இருக்கக்கூடியதான அந்த வைகுண்டம் அப்படிங்கிறதுல எல்லா உலகத்துல எந்தெந்த ஜீவன்கள் பிறந்திருக்கோ, இங்க சொல்றது ஜீவன்றதான வார்த்தை, மனுஷால சொல்லல. மனுஷால தவிர்த்து விலங்குகள்லாம் இருக்கு, பசுபட்சிகள் இருக்கிறதுக்கு மேல மரஞ்செடி கொடிகள், அதுவும் உயிர் தான். மரஞ்செடி கொடிகளும் வளர்றது, அதுவும் சுவாசிக்கிறது, கடைசியில் அதுவும் பட்டு போறது. அப்ப அதுக்கும் வாழ்க்கை இருக்கு, அதுவும் உயிர் உள்ள பிராணி தான். அதனால நடக்க முடியாது. இங்க நடந்து போய் வாயை திறந்து சப்தம் கொடுத்து எதுவும் பண்ண முடியாதபடிக்கு இருக்கக்கூடியதான சரீரம் மரம் செடி கொடிகள்லாம், அவைகளுக்கும் உயிர் உண்டு. இதை தவிர
எந்த விதமான சரீரத்தையும் அடையாம அப்படியே அந்தரிக்ஷத்துல கிடக்கக்கூடியதான எண்ணில் அடங்கா ஜீவர்கள் மிதந்துன்னு இருக்கு. ஆகாசத்துல விண்வெளியில எங்க பார்த்தாலும் உயிர்கள் ஜீவாத்மாக்கள் நிறைய மிதந்துன்னு இருக்கு. அப்படியே சமோபூதம் அப்படி இருக்கக்கூடியதான அது எண்ணிலடங்காத ஜீவராசிகள் இருக்கா. பிறவி எடுத்து வந்திருக்கக்கூடிய ஜீவராசிகளை கணக்க எண்ணினாலே எண்ணி மாளாது, அவ்வளவு இருக்கு உயிர்கள். ஒரு எறும்பு எடுத்துட்டா இன்னைக்கு எவ்வளவு எறும்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? கணக்கா போட முடியும்? மனுஷால வேணா சொல்லலாம், நம்ம 800 கோடி பேரும் இருக்கா உலகத்துல அப்படின்னு சொல்றா. மனுஷாளுக்கு வேணா சென்சஸ் கொடுக்கலாம், எத்தனை சிங்கம் இருக்கு எத்தனை புலி இருக்குன்னு ஏதாவது குறைச்சலான கணக்கில் ஏதாவது விலங்குகள் இருந்தா வேணா கண்டுபிடிச்சு சொல்ல முயற்சிக்கலாமே ஒழிய எண்ணில் அடங்காத உயிரினங்கள் இன்னைக்கே இப்பவே பிறந்திருக்கு அப்படிங்கிறச்சே இது வரைக்கும் எத்தனை பிறந்திருக்கு, எத்தனை இங்க பிறந்து உயிரோட இருக்கு, போனது எத்தனை, வரப்போறது எத்தனை, சொர்க்கத்துல எத்தனை ஜீவர்கள் இருக்கா, நரகத்துல எத்தனை ஜீவர்கள் இருக்கா, பாதாளாதி லோகங்கள்ல எந்தெந்த ஜீவன்கள் இருக்கா, இப்படி கணக்கு எடுத்துட்டே போனோமானா கணக்கே கிடையாது. அப்ப அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிறவியில வைகுண்டம் அடைஞ்சே தீரணம், அதுதான் விதி அப்படின்னு இருக்கும்பொழுது அப்ப அந்த பகவானுடையதான லோகம் அவ்வளவு இடம் இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா. வைகுண்டத்துல இவ்வளவு பேரும் போகணுங்கிறே, இது மட்டும் இல்ல உயிர் அற்ற வஸ்துக்களும் போய் சேர வேண்டியது வைகுண்டம் தான். உயிர் உள்ள வஸ்து தான், உயிரா இருக்கக்கூடியதுதான் வைகுண்டம் போனங்கிறதுல, உயிர் அற்றதா உயிர் இல்லா ஜட பொருள்களுக்கும் போய் சேர வேண்டிய இடம் வைகுண்டம் தான் அப்படின்னும் பொழுது அப்ப இத்தனைக்கும் வைகுண்டத்துல இடம் இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா. என்ன இவ்வளவு இருக்கு, இது இந்த ஒரு அண்டம் மட்டும் இல்ல, அப்புறமா 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 வீச்சுட்டே போனோம்னா அகண்டமா இருக்கு இந்த சம்சாரமே. சம்சாரம் அப்படிங்கிறது ஒண்ணு சும்மா சின்னது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்க முடியல சம்சாரத்தினுடைய எல்லையே. அது மாட்டுக்கு இருக்கு இருக்குங்கிறா. ஒரு மில்கி வேல இருக்கக்கூடியதான எத்தனை அண்டங்கள் இருக்கோ ஸ்டார்ஸ் இருக்கோ அதையே கணக்கிட முடியல, லட்சக்கணக்கில் கணக்கு. அத மாதிரி மில்கி வேஸ் கோடி கணக்கில் இருக்கு. அத மாதிரி போயிட்டே இருக்கு. அது மாட்டுக்கு சம்சாரம்ங்கிறது ஒன்றும் ஒரு சாதாரணமா அளக்க முடிகிற வஸ்து இல்லை, அளவில் அடங்காத வஸ்துவா தான் இருக்கு சம்சாரமே. அப்படி இருக்கிறச்சே இவ்வளவு அதுல எவ்வளவு கோடி ஜீவராசிகள் இருப்பா, அத்தனை பேருக்கு வைகுண்டத்துல இடம் இருக்குமான்னு கேட்டா அதுக்கும் பதில் வேதத்திலேயே இருக்கு. திரிபாதஸ்யாமிருதம் திவி, வேதமே சொல்றது. இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு பங்கு அப்படின்னு சொன்னோமானா இத மாதிரி 3 பங்கு பெரியது அந்த பரமாத்மாவாகிய பகவான் சிவன் நாராயணனுடைய லோகமாகிய வைகுண்டம். அமிர்தம் திவி, அமிர்தமா இருக்கக்கூடியதான ஒரு மேல் லோகம் எதிரான வைகுண்டம். அந்த வைகுண்டம் அப்படிங்கிறது இந்த சம்சாரம் மாதிரி 3 பங்கு பெருசு மடங்கு. இது 1/4 பங்குன்னு அங்க 3/4 பங்கு இருக்குங்கிறார் வேதபூஷன் சொல்றதுனால. அப்ப அவ்வளவு பெரியதான லோகத்துல யாருக்கு தான் இடம் இல்லை? இடம் இல்லைங்கிறதே பகவான்கிட்ட கிடையாது. உலகத்துல போனா இங்க இடம் இல்லை, அங்க இடம் இல்லை, இங்கே இருந்து போ, இங்க வராத, இங்க நுழையாத போ அப்படின்னு 1000 பேர் சொல்லலாம். பகவான் கிட்டக்க அந்த வார்த்தையே கிடையாது. யார் வந்தாலும் ஸ்வாகதம் வோ மகாபாகா பிரியம் கிம் கரவாணிவஹா, இந்த வார்த்தையை தவிர பகவான்கிட்ட வேற கிடையாது. நீ யாராவனார், எவ்வளவு பெரிய துஷ்டனா இரு, பாபியாரு, யாரா இருந்தாலும் வா வாப்பா வா அப்படிங்கிறதான அந்த இன்முகமான வரவேற்பு தான் பகவான் இடத்துல உண்டு. போன்னு யாரையும் சொல்ல தெரியாது பகவான். அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் போய் சேர வேண்டிய இடம் வைகுண்டம் அப்படிங்கிறது. அப்படி அந்த வைகுண்டத்துக்கு போய் சேரணுமானா அதுக்கு என்ன வழி? ஒரு கால் இந்த ஜென்மாவாவது நமக்கு கடைசி ஜென்மாவா இருக்கட்டும். வைகுண்டம் போயிட்டோமானா நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்தத இதி என்று வேதம் சொல்றது. வைகுண்டம் போயாச்சுன்னா திரும்பி வர்றதுங்கிறது கிடையாது. கீதையில கண்ணனும் சொல்றான், எத்கத்வா அனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம, மீட்சியின்றி வைகுண்டமானகர் மற்றது கையதுவேன்னு ஆழ்வாருன்னு சொல்றான். மீட்சியே கிடையாது வைகுண்டம் போயாச்சுன்னா. அப்படி இருக்கிறதால மீண்டும் திரும்பி சம்சாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லாத இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான அந்த வைகுண்டம் போயிட்டோமானா மறுபிறப்பி கிடையாது, மறுபிறவி தவிர திருத்தி அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடியதான வைகுண்டம் போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. போய் எல்லாரும் அடைய வேண்டியதான ஒரே இடம், ஒரே லட்சியம் வைகுண்டம். வைகுண்டத்துல போய் அங்க நாராயணனுக்கு நித்திய நிரந்தரமான கைங்கரியம் பண்ண வேண்டியது. இதுதான் இந்த ஜீவாத்மாவுக்கு உரியதான ஸ்வரூபம். சரி, அப்ப அந்த வைகுண்டத்தை அடையணுமானா அதுக்கு என்ன வழி? அதுக்கு வழியா நிறைய சொல்லியிருக்கே. கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, சாங்கிய யோகம் இருக்கு, கர்ம சந்நியாச யோகம் இருக்கு, சந்நியாச யோகம் இருக்கு, நிறைய இருக்கேப்பா. அப்படியா? நிறைய பாதைகள் இருக்கா? அப்ப நமக்கு இஷ்டப்பட்ட பாதையில போலாமா? தாராளமா போய் பாரு, எது ஒன்னால முடிகிறதோ போய் பாரு அப்படின்னு பகவான் விட்டுருக்கான். இதுல தான் நீ வரணும்னு பகவான் சொல்றது இல்லை. ஏன்னா உனக்கு சக்தி இருக்கா போ,
கர்மயோகத்துல போய் முட்டிக்கிறதுக்கு சக்தி இருந்தா முட்டிக்கோ, ஞான யோகத்துல போய் வழிக்கு விடுறதுக்கு சக்தி இருந்தா வழிக்கு விழு. எல்லாம் அந்த மாதிரி பார்த்ததான். ஒருத்தனுக்கு ரொம்ப தாகமா இருந்தது, தண்ணீர் தாகம், தண்ணீர் 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 அலைஞ்சுட்டு வரான், பாலைவனத்துல சிக்கினுட்டான். தண்ணி தண்ணி தண்ணின்னு வறள்றது, ஒரு பொட்டு தண்ணீர் கிடைக்குமான்னு துடிக்கிறவனுக்கு திடீர்னு அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் திடீர்னு கண்ட தென்பட்டார். அவர் சொன்னார், இங்கேருந்து இந்த பக்கமா அப்படி போனோன்னா ஒரு 10 தப்படி போனாலே அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் தண்ணீர் நிறைய இருக்குப்பா, போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, ஆஹா கண்டேன், தண்ணீரை கண்டேன், உயிரை கண்டேன்னு ஓடினான். அந்த சமயத்துல அவனுக்கு உயிரே எதுல இருக்கு? அந்த தண்ணியில தான் இருக்கு. அப்படின்னு தண்ணி தண்ணின்னு ஓடி போய் பார்த்தா அந்த அந்த குளத்துக்கு நல்ல படிக்கட்டெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் படிக்கட்டை பார்த்தா பாசி பிடிச்சு கிடக்கு, இன்னொரு பக்கம் படியை பார்த்தா செங்குத்தா இருக்கு, ஒரே பெரிய பெரிய படி. இன்னொரு படிக்கட்டை பார்த்தா கரட முரடமா உடஞ்சு கிடக்கு. ஒரு பக்கம் படிக்கட்டு நன்னா இருக்கு. புத்திசாலி எந்த படிக்கட்டில் இறங்குவான்? முதல் படியில காலை எடுத்து வச்ச உடனே வழுக்கி விட்டது நேர கொண்டு போய் தொமான்னு தண்ணீர்ல விட்டு எங்க மண்டை உடையுமோ தெரியாது அப்படின்னு இருக்கிற பாசி பிடிச்ச வழியில இறங்குவானா, இல்ல காலை ஆக்கி வச்சோம்னா தொப்புன்னு கீழே தடிக்கி விடுற மாதிரி ஒரேடிய முழங்கால முறிக்கிற மாதிரி இருக்கிற செங்குத்தான படிக்கட்டுல இறங்குவானா, இல்ல எந்த கல்லு எப்போ காலை உருட்டி விடும், எந்த கால் எங்க உடையும்னு தெரியாத அளவுக்கு கரடு முரடா இருக்கிறதான படிக்கட்டுல இறங்குவானா, நன்னாக சுலபமா இறங்கி போய் தீர்த்தத்தை எடுத்து அருந்திட்டு மேல வரும்படிக்கு சுலபமா இருக்கிறதான படிக்கட்டுல இறங்குவானா? புத்திசாலி எதுல இறங்குவான்? சுலபமான வழியை தானே அவன் அதானே எதிர்பார்ப்பான், அதை தானே போவான். இப்போ இந்த 4 வழிகள் முக்கியம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம்னு 4 யோகங்கள், 4 விதமான பாதைகள். இதுல எது சுலபம், எது உத்கிருஷ்டம் அப்படிங்கிறத பெரியவாழ்லாரும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, அவ வரும் ஆராய்ச்சின்னா ஏதோ தனக்கு தானே பேசிட்டு முடிவு பண்றது இல்ல, அந்த பாதையில போய் இந்த பாதை எப்படி அப்படிங்கிறத பார்த்து பிராக்டிக்கல்ல பார்த்துட்டு நமக்கு சொல்றான். அவன் கர்மயோகம் அப்படிங்கிறது பண்றது சுலபமா, ஞான யோகம் அப்படிங்கிறது பண்றது சுலபமா, பக்தி யோகம் அப்படிங்கிறத பண்றது சுலபமா, இல்ல சரணாகதி அப்படிங்கிறது சுலபமா, எது சுலபம் அப்படிங்கிறத அவ பிராக்டிக்கல்ல இருந்து பார்த்துட்டு நமக்கு சொல்றான். எது ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரோ ஜனஹா அப்படின்னு முன்னாடி சிரேஷ்ட ஜனங்களாக வழிகாட்டியா இருக்கிறவா அவ முதல்ல அந்த பாதையில போய் பார்த்துட்டு இதுதான் உலகத்துக்கு சுலபமானதா இல்ல இதுதான் உலகத்துக்கு சுலபமானதான்னு அவளே பார்த்து தேர்வு பண்ணி சொல்லுவா. இதுதான் உசந்தது, இதுதான் சுலபமானது. ஏன்னா வழி நன்னா இருக்கணும், எந்த விதமான குண்டு குழி இருக்கக்கூடாது, அதுக்கு ரோடும் நல்லா இருக்கணும், விசாலமா இருக்கணும், சீக்கிரமா போய் சேர்க்கக்கூடியதா இருக்கணும். அத மாதிரி பாதையா போனோமானா நமக்கு அதான் லாபம். குண்டும் குழியுமா சந்தும் பொந்துமா போய் என்னைக்கு போய் சேவோன்னு தெரியாம இப்படியா அப்படிமா தூக்கி தூக்கி போட்டு இருக்கிற உடம்புல இருக்கிறதான எல்லா எலும்புகளையும் உடச்சுண்டு எண்ணிண்டு இருந்ததானா அந்த பாதை, அதுல போய் என்ன பிரயோஜனம்? அப்ப எது செக்க நீராஜ மார்க்கமுல் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், நல்ல ராஜ மார்க்கம் எதிரான ராமபக்திங்கிறதான இதுதான் ராஜ மார்க்கம். அப்ப அந்த ராஜ மார்க்கமா இருக்கக்கூடியதான பாதை எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் பெரியவாழ்வார் தாங்களை அனுஷ்டிச்சு பார்த்துட்டு கர்மயோகம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. வேதத்துல சொல்லதான அத்தனை கர்மாக்களையும் உள்ளது உள்ளபடி பண்ணணும், அதுக்கு அடிப்படையான அத்தனையும் நமக்கு தெரியணும். அந்த கர்மாக்களை பண்ணணுமானா அந்த கர்மா எப்படி பண்ணணும், என்ன கர்மா எல்லாம் நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு அடிப்படை வேதம், அந்த வேதத்தை முதல்ல நம்ம படிக்கணும், பூர்ணமா வேதம் பூரா படிக்கணும். அந்த வேதம் படிக்கணுமானா அதுக்கு உரியதான நம்ம அந்த குலத்துல பிறந்திருக்கணும். ஒரு கால் நான் வேதம் படிக்கிற குலத்துல பிறக்கல, ஆனா நான் கர்மயோகம் பண்ணணும்னா என்னன்னா உனக்கு என்ன கர்மாக்கள் விதிச்சிருக்கோ அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சு பரிபூர்ணமா முழுமையாக 100க்கு 100 மார்க் வாங்கணும். எல்லா ஜாதிக்காரர்களும் கர்மயோகம் பண்ணலாம், ஆனா அவளுக்கு என்னென்ன கர்மாங்கிறது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறத ஏத்தா போல அந்தந்த கர்மாவில் போய் ஒழுங்கா 100க்கு 100 வாங்கணும். பகவான் 100க்கு 100 சர்டிபிகேட் போடணும், நமக்கு நாமளே சர்டிபிகேட் போட்டுக்கிறது இல்லை, நமக்கு நாமளே மார்க் கொடுக்கறது இல்லை. அவ பகவான் மார்க் போடணுமானா அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும். கர்மயோகத்தினால மோட்சம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரபங்கர் அப்படிங்கிறதான முனிவர் சிறந்த கர்மயோக நிஷ்டரா இருந்து ராமர் கிட்டக்கத்தான் பண்ண அத்தனை கர்மானுஷ்டானத்துடைய புண்ணிய பலனையும் சமர்ப்பிச்சுட்டு, இந்த புண்ணிய பலன்ல எனக்கு எந்த பலனும் தேவையில்லை, எனக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் ராமார்ப்பணம் அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு நேர மோட்சம் கிளம்பி போனார், ராமர் வைகுண்டத்துக்கு அனுப்ப கிளம்பி போனார் அப்படின்னு இதே ராமாயணமே சொல்றது. அப்ப யாரோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி பாதையில போக முடியும், எல்லாருக்கும் அது சுலபம் இல்லை.
இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது சித்திக்கணும். அதுக்கு அப்புறமா ஞான யோகம் அப்படிங்கிறது தளிர் விட ஆரம்பிக்கும். அந்த ஞான யோகம் அப்படின்னா என்னடா, சரீரம்ங்கிறது அனித்தியம், அழியக்கூடியது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா அப்படிங்கிறவன் தான் நான் அப்படிங்கிறதான ஞானம். இது ரொம்ப அடிப்படை. இது முதல்ல நடைமுறைக்கு வரணும். விஷயம் தெரியலாம், சரீரம் வேற, நான் ஆத்மா வேற, சரீரம் வேற, நான் ஆத்மா வேற அப்படிங்கிறது பேசுறது பெருசு இல்லை. இந்த மாதிரி மைக்க பிடிச்சிட்டு லெக்சர் கொடுக்கறது பெருசு இல்லை. சரி, ஆபத்து விபத்து, சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம், மானம் அவமானம், இரவு பகல் என்னென்ன இருக்கோ எல்லாம் சரீரத்துக்கு தான். நான்கிறது ஆத்மாவாகிய இந்த ஜீவனை யாரும் வெட்ட முடியாது, நினைக்க முடியாது. அச்சே தியோயம் அதா ஹியோயம் அக்லேத்யோ அசோஷையே வச்ச நித்யஹா சர்வகதா சொல்லிண்டே போலாம். பகவத்கீதையில இல்லாத விஷயமே இல்லை. அதிலேருந்து எடுத்து உட்காந்து இன்னும் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு லெக்சர் கொடுக்கலாம், தெரியலாம். பிராக்டிக்கல்ல சமயத்துக்கு வரணுமே ஞானம். ஞான யோகம், இதே ஞான யோகத்தை சரீரம் வேற ஆத்மா வேற, சரீரம் வேற ஆத்மா வேறன்னு குட்டிகரணம் போட்டதான துர்வாசருக்கு சமயத்துல ஞானம் ஓடிவிட்டு சக்கரம் துரத்ததை பார்த்தோன்னே ஐயோ உயிர் வேடுமேன்னு அடிச்சுட்டார், ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடுறான். இத்தனை வருஷமா தபசு பண்ணியா, இத்தனை வருஷமா ஞான யோகத்தை அபியாசம் பண்ணியன்னா சமயத்துல காலவாரி விட்டுருத்து. ஞான யோகம் சமயத்துல நிக்கணும். அம்பரீஷன் ஞான யோகி கிடையாது, ஆனா அவனுக்கு வந்துருத்து. அவன் போகத்துல இருக்கிற சாதாரண ஒரு ராஜா, அவனுக்கு வந்துருத்து ஞான யோகம். ஆனா இவ்வளவு பெரியதான ரிஷிக்கு போயிடுச்சு சமயத்துல, காலவாரி விட்டுரும் ஞான யோகம். அதுக்கு அப்புறமா என்னடா, அந்த ஞான யோகத்துல 100க்கு 100 நின்றவனுக்கு தான் பக்தி யோகம். ஞான யோகத்துக்கு மற்றொன்று அடிப்படை வேணும். எதிரான வைராக்கியம். அந்த வைராக்கியம்ங்கிறது வராது. பேசலாம் வைராக்கியமா அப்படியாக்கும் இப்படியாக்கும் 4 பேருக்கு முன்னாடி வாய் நிறைய வாய்கிழிய பேசலாம். பிராக்டிக்கல்ல வரைச்சே வெயில் கொளுத்தரிச்சே அது மாட்டுக்கு சரீரத்துக்கு தான், எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு உட்காரணுமே. உட்காந்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் அப்படி வெயில் கூடுறதுனால ஐயோ ஏசி ஏசி கிடைக்குமா ஏசி கிடைக்குமான்னு தவிக்கிறோமே. அந்த லட்சணத்துல தானே நம்மளுடைய தானே நிலைமை இருக்கு. உண்மை எதுவும் அது ஒத்துக்கணும் இல்லையா? அப்ப நம்ம ஞான யோகத்துக்கு அன்ஃபிட். சரி, பக்தி யோகம்னா, பக்தி யோகம்ங்கிறது அஷ்டாங்க யோகத்தை சொல்றது. பக்திங்கிறது 2 விதம். பக்தி யோகம் வேற, வெறும் பக்தி வேற. பிரேம பக்தி வேற, பக்தி யோகம்ங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் பேர் ஒண்ணுதான். பக்தி யோகம்ங்கிறது அஷ்டாங்க யோகம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதிங்கிறதான யோகம் ஒன்று இருக்கு. அந்த பாதையில தான் போய் கடைசியில மோட்சத்தை அடைவா. யோகத்துல அப்படியே இந்த ஜீவனை கலப்பி 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 கொண்டு போய் சகசிரார வழியா கிளப்பிட்டு போறது அப்படிங்கிறது யோகீஸ்வரால் மோட்சம் அடைகிறதான பாதை. அப்படி இருக்கும்பொழுது அந்த பாதை அப்படிங்கிறதும் துருகம். முதல்ல யமம் அப்படின்னா வெளிசுத்தம், ஆச்சாரம். நீங்க கேட்டாலே அலர்ஜி எல்லாருக்கும். ஐயோ ஆச்சாரமா அப்படிங்கிற லட்சணத்துல இருக்கா இன்னைக்கு ஜனங்கள். ஆச்சாரம்னா எந்த கடையில எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்கும் கேட்கிற நிலைமையில இருக்கு. அப்படி இருக்கச்சு எங்க வெளிசுத்தம் வருது? வெளிசுத்தம் வந்தா தானே உள் சுத்தம். யமம்ன்றது அடுத்தது நியமம். நியமம்ங்கிறது ஆந்தரிகமா இருக்கக்கூடியதான சுத்தம். அதுக்கப்புறமா ஆசனம். அதுக்கப்புறமா தான் ஆசனங்கள்லாம் போட்டு பழகணும். உடம்பு அதுக்கு வணங்கி அதுக்கு பழகி எந்த ஆசனம் போட்டாலும் மணிக்கணக்கில் வருஷக்கணக்கில் அப்படியே உட்காரணும். போட்டால் அந்த ஆசனத்தில் அப்படியே இருக்கணும்ன்ற அளவுக்கு பழகணும் ஆசனம். அதுக்கு அப்புறமா தான் பிராணாயாமம். ஊருக்கு முந்தைய முதல்லயே பிராணாயாமத்தை ஆரம்பிக்கிறேன்னு புசு புசுன்னு துருத்தி மூச்சு விடுற மாதிரி விட்டோமானா கடைசியில் உடம்புல பூர பிராணம் தான் இருக்கு. உடம்புல ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடியதான கார்கள்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப சென்சார்கள்லாம் பொருத்தி இருப்பா. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒயரில் ஏதாவது ஒரு சின்ன எலி ஏதாவது கடிச்சு விட்டுருந்தா கூட மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடும். சிஸ்டம் பூரா கொலாப்ஸ் ஆகிடும் இருக்கு பாருங்க. அதை மாதிரி தான் நம்ம உடம்புல முக்கியமாக இருக்கிறது பூரா பிராணம் தான். அந்த பிராணன்ல கையை வைக்கணுமானா அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறவா சொல்லி கொடுக்கணும், கற்றுக்கிறவனுக்கு கற்றுக்கணும். அது வரணுமானா அதுக்கு அடிப்படை 3 இருக்கு. இந்த 3த்தையும் பாஸ் ஆனாதான் அதில் யமம் நியமம் ஆசனம் அப்படிங்கிற இந்த 3த்திலையும் எவன் ஒருவன் 100க்கு 100 மார்க் வாங்குறானோ அவன் தான் பிராணாயாமத்துக்குள்ளே காலை வைக்கலாம். சும்மானா பிராணாயாமம் பண்றேன் பிராணாயாம கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்தா பைத்தியம் பிடிக்கும். பிராக்டிக்கலா நேரம் பார்த்துருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி பைத்தியம் பிடிச்சு போயிடுது. அப்பாவும் ஒண்ணுமா போய் பிராணாயாம கிளாஸுக்கு போயிட்டு தப்பும் தருமா கத்துன்னு பண்ணி பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஒரு கால் நான் பிராணாயாமம் பண்றேனே எனக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு யாராவது இங்க இருக்கிறவா கேட்டேலான்னா உங்களுடைய நல்ல காலம், உங்க பாக்கிய விசேஷம் பிடிக்காம இருக்கு. ஜாகிரதை. பிராணாயாமத்தினால ஆரோக்கியமும் உண்டு. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல, ஆரோக்கியமும் உண்டு. ஆனால் அந்த பிராணாயாமத்தை தவறுதலாக பண்ணினோமானா பயங்கரமான பின்விளைவுகளையும் சந்திக்கணும். அப்போ விளையாட்டு இல்லை பிராணாயாமமும். அந்த பிராணாயாமத்துக்கு மேல அப்புறமா என்ன பிரத்யாகாரம், இங்க அங்கன்னு அளவாயக்கூடியதான மனசை பிடிச்சி இழுக்கிறது.
இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகாத, அங்க போகாதன்னு அதை தடுக்கிறது தான் பிரத்யாகாரம். அப்புறமா தாரணை, அந்த அடைச்சு கொண்டு வந்ததான மனசுல பகவானை நிறுத்தணும். பகவானுடைய ரூபம் படக்கு மனசுல தோன்றி விடாது. அப்போ நம்மளே மனசால ஒரு ரூபத்தை கல்பிச்சுண்டு கேசித்து ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்ச ரதாங்க சங்க கதாதரம் தாரணையாஸ்மரம் தீ அப்படின்னு எடுத்தெடுப்புலயே பாகவதத்துல காட்டுறார் சுகர். அப்படி யாரோ சில பேர் இருக்கார், சுகாச்சாரியரே சொல்றார், யாரோ சில பேர்னு கேசித்துங்கிறார். அவரே சொல்லணுமானா அப்ப எப்படின்னு பார்த்துக்கோ. அது சொல்றது துவாபரயுகத்துல, துவாபரயுக கடைசியில சொல்றார் கேசித்து அப்படிங்கிறார். அப்போ எவ்வளவு துர்லபம் தெரியுமா பகவான மனசுல தியானம் பண்றதுங்கிறது, மனசுல கொண்டு வர்றது ரூபத்தை. அதுக்கு அப்புறமா தியானம், அந்த பகவானையே நினைச்சுட்டு மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்தனை பண்ணாம பகவான்கிட்டயே மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது தியானம். அது அப்படியே லபிக்கணும், நிக்கணும். எவ்வளவு வருஷமானாலும் ஒன்னும் தெரியாது, இடியே இடிச்சாலும் பிரளயமே வந்தாலும் ஒன்னும் தெரியாது, அப்படி கட்ட மாதிரி நிக்கணுமானா அதுதான் சமாதி. அந்த சமாதியிலேயே ரெண்டு விதம் இருக்கு, நிர்விகல்ப சமாதின்னு ஒன்று, சவிகல்ப சமாதி, சகஜ சமாதி, மூணு இருக்கு. நிர்விகல்ப சமாதி சவிகல்ப சமாதின்றது என்னடா, நிர்விகல்பனா பகவான் காட்சி கொடுப்பார், அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தெரியாது, அப்படியே இருக்குது. சவிகல்ப சமாதினா பகவானோட அந்த தியான லோகத்துல விளையாடுறது, என்னென்னவோ லீலைகள் என்னென்ன அனுபவங்களோ எல்லாம் பகவான் நமக்கு கொடுக்க, நம்ம பகவான்கிட்ட அனுபவிக்க அப்படின்னு போது சவிகல்ப சமாதி. சகஜ சமாதிங்கிறது இதெல்லாம் விட இன்னும் ரொம்ப வசதி, கஷ்டம். ஏன்டா ஒரு பக்கத்துல அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டே இருப்பா, இன்னொரு பக்கத்துல ரொம்ப சாதாரணமா குடும்பத்தில் இருக்கிறவனை போல இருந்துட்டு இருப்பா, அவளை கண்டே பிடிக்க முடியாது இவ யோகீஸ்வரான்னு. சன்னியாசம் வாங்கிட்டா கூட கொஞ்சம் கண்டுபிடிச்சு விடலாம், அவன் சன்னியாசம் வாங்கிக்க மாட்டான், குடும்பத்திலேயே இருப்பா, பக்கா குடும்பியாக பக்காவான ஒரு சம்சாரி எப்படி பழகின்னு இருப்பானோ அதை மாதிரி பழகின்னு இருப்பா வெளியில. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள அந்த நிர்விகல்பம் சவிகல்பம் நினைப்போம் சமாதியில, அந்த சமாதியில இருந்துட்டே இருப்பான். மனசு ரெண்டா பிரிஞ்சிடும், ஒரு மனசு அங்கேயே நிற்கும், ஒரு மனசு இங்க இருக்கும். இதெல்லாம் யோக சாஸ்திரம். அப்ப அத மாதிரி இருக்கக்கூடியதானவா கடைசியில அப்படியே இருந்து உயிர் போற சமயத்துல எல்லா துவாரங்களையும் அடக்கி பிராணன் மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஜீவாத்மாவை அப்படியே யோக சக்தியில மேல கிளப்பி தலை வழியா கிளம்புவா. சக்கரங்கள் எல்லாம் பேதிச்சுண்டு சகசிரார கபாலம் வழியா நேர கிளம்பி வெளியில போவா. அப்படிங்கிறச்சு இந்த பாதையும் நமக்கு ஆகாது. கிருஷ்ணன் கீதையிலே சொல்றான், பல ஜென்மாக்களுக்கு அப்புறமா தான் அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோயாந்தி பராகதிங்கிறான். அநேக ஜென்மம், ஒரு ஜென்மால போக முடியாது, பல ஜென்மாக்கள். அப்ப இந்த மூணு பாதையுமே நமக்கு ஒத்து வர விஷயம் இல்லை. கிருஷ்ணனே அந்தந்த விஷயங்களை சொல்லிச்சவே இது இப்படிதான்ப்பா, இது இப்படிதான்ப்பா, இது இப்படிதான்ப்பான்னு காமிச்சு கொடுத்துட்டான் திட்டவட்டமா. சரி, அப்ப சரணாகதி அப்படின்னு நாலாவதா ஒன்று சொன்னாலே அது எப்படின்னா, அது நம்ம பண்றது இல்லை, பகவான் பண்றது. கிருஷ்ணா நான் உன்னை சேர்ந்தவன், ஹே ராமா நான் உன்னை சேர்ந்தவன், உன்னை சரணாகதி பண்றேன், என்னை எப்படியாவது வைகுண்டத்துக்கு அழைச்சுன்னு போயிடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றது. நம்மளா தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை பண்ணாலும் செல்லாது. ஒரு ஆச்சாரியர் மூலமாக அவர் சிபாரிசு பண்ண நம்ம அந்த பகவான சரணாகதிங்கிறத பண்ணிவிட்டோமானால் அப்புறமா என்ன செய்யணும், பொறுப்பு பூரா அவர்கிட்ட. நம்ம பொறுப்பு நம்ம கையில் இல்லை, மிச்ச பாதைகள் எல்லாம் நம்ம பொறுப்பு நம்மளுது. எங்கேயாவது கொஞ்சம் வழி மாறி போச்சுன்னா மாட்டின்னு துவகட்டின்னு கீழே விழணும், துவகட்டின்னு கீழே விழணுமா போயிடும். அப்போ அது நம்ம பொறுப்பு. மாட்டின்றவன் அந்த பாவம் வந்தாலும் புண்ணியம் வந்தாலும் நம்ம பொறுப்பு. சரணாகதி நடன பகவான் பொறுப்பு. பகவான் கிட்ட பொறுப்பு போயிடுத்தானா அப்ப அவன் பார்த்து தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத்து பவாமி நச்சிராத் பார்த்தா அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில் சொல்றான் இல்லையா. அப்ப என்ன ஆச்சுன்னா, தேஷாம் அகம் சமுத்தர்த்தா, யார் ஒருவன் என்ன சரணாகதி பண்றானோ அவனை நான் தூக்குவேங்கிறான். பகவான் தூக்குறான்ங்கிறது பெருசா. ஒரு குழந்தை அம்மாவோட வீதியில கடை வீதியில போயிட்டு இருக்கு, 2-3 வயசு குழந்தை, அக்கம் பக்கம் பார்த்துன்னு இப்படி எப்படியும் பராக்கு பார்த்துட்டே போகக்கூடியதான அந்த குழந்தைய அவன் அம்மா அப்படி கையை காமிச்சுட்டு இருக்கா, விரல அம்மா விரல எப்படி பிடிச்சுட்டே அந்த குழந்தை போச்சுன்னா, போற வழியில நடுவில் ஒரு கல் இருந்தது, அந்த கல் தடுக்கி விடுத்து அந்த குழந்தைக்கு. அப்ப தடுக்கின போகுது. இப்ப இந்த குழந்தை அம்மா கையை பிடிச்சுட்டு இருந்ததுன்னா தடுக்கி விழுற வேகத்துல கை விட்டு போயிடும், ஏன்னா இதனுடைய பிடி. இதே அவ அம்மா இந்த குழந்தைய பிடிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தடுக்கத்துல கப்புன்னு மேல தூக்கி விடுவா, அடிபடாம தப்பிச்சிடும். அதுதான் இங்க விஷயமே. மிச்ச பாதைகள்லாம் நம்ம பகவானை பிடிக்கிறது, சரணாகதி நம்ம பகவான் நம்மளை பிடிச்சுக்கிறது. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா, இந்த சம்சாரத்திலேருந்து பகவான் நம்மளை தூக்கின்னு போய் எப்படி ஐஸ்வர்யம் போகணுமோ அது அவனுக்கு தெரியுமா இருக்கிறதுனால எந்த சிரமமும் ஏற்படாம, எந்த விதமான தடங்கல்களோ அல்லது வழிமாறி போயிட்டான் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறது எதுவும் இல்லாம பகவான் அழைச்சுன்னு போயிடுவான். அப்படிங்கிறதுனாலையும் சரணாகதிங்கிறத பண்ணிவிட்டோமானா அப்புறமா என்ன ஆச்சுனா
மிச்சம் என்னென்னலாம் வரக்கூடியதான சிரமங்கள் இருக்கோ எல்லாம் தானா விலக்கி பகவான் விலக்குவான். அவனுடைய முயற்சி. தொய் பிரவருத்தே மம கிம் பிரயாசைகின்னார் வேதாந்தாச்சாரி. பகவான் நான் பண்றேன்னு வந்துட்டானா அப்புறமா நம்ம என்ன முயற்சிக்க வேண்டியது இருக்கு, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். அப்படிங்கிறது தான் சரணாகதி. அப்படிங்கிறச்சு அந்த காலத்திலேயே சரணாகதி தான் உயர்ந்ததுன்னு சொல்லிவிட்டார். வேதத்திலேயே சொல்றது. முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு வேதமே சொல்றது. சரணமாகும் தரதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்னு ஆழ்வார் அன்னிக்கே சொல்லிட்டு போயிட்டார். இன்னி காலத்துல அன்னைக்கு காலங்கள்ல இருக்கிறவாளுக்கே சரணாகதி தான் சுலபம்னு சொல்லிவிட்டோமானா, யாகயோக விரதாதிகளை அனுஷ்டிக்க சக்தி இருக்கிறவா அவளுக்கே இதான் சுலபமான பாதைன்னு காண்பிச்சு கொடுத்தாச்சுன்னா அப்புறமா நம்ம கதை என்ன இன்னைக்கு காலத்துல? அப்ப சரணாகதி அப்படிங்கிறது தான் மிக மிக உயர்ந்ததானதா இருக்கிறதுனால அந்த சரணம் அப்படின்னு அடைஞ்சுட்டானா பகவான் ஒரு காலம் கைவிடுறதே கிடையாது. இதை ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் பகவான் சொல்லிட்டு வரான். ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் பகவான் கீதோபதேசம் பண்றான். அந்த கீதையில இந்த விஷயத்த சொல்லாம விடுறதே இல்லை. வராக அவதாரத்துல பூமி தேவிக்கு பெரிய கீதை சொன்னார். வராக புராணம் சொல்றது. அந்த வராக புராணத்துல கடைசியில எதுல கொண்டு வந்து முடிக்கிறார்னா, யார் ஒருவன் என்ன சரணாகதி பண்ணிவிட்டு என் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கானோ அவனை நான் தூக்கின்னு போயிடுவேன். ஜலம் பீத்வாய தாபத்மம் நரகா துத்தராம்யகம். தாமரை தண்ணீர்ல இருந்துதானா யானையானது எப்படி லகுவா அந்த தாமரை அப்படி பறிக்குமோ, தண்ணீர்ல இருந்து பிடுங்கி எடுக்குமோ, அத மாதிரி லகுவா இந்த ஜீவனை சம்சாரத்திலிருந்து வைகுண்டத்துக்கு நான் அழைச்சுன்னு போயிடுவேன் என்று வராக பெருமாள் சொல்றார் பூமி தேவிக்குன்னு வராக புராணம். ராமாவதாரத்தை எடுத்தாலும் விபீஷணன் அப்படிங்கிறவன் வர சமயத்துல அங்க சொல்றார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாசதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் விரதம் மம. ஒரு முறை ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சரணாகதி ஒருத்தன் பண்ணிவிட்டானா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிறான். அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அவனுக்கு அபயம் கொடுத்தே தீருவேன், அவனை வைகுண்டத்துக்கு ஆயிடுச்சுன்னு போயே போயிடுவேங்கிறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தாலும் கிருஷ்ணனும் அதே தான் சொல்றான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா. கவலைப்படாதே. இந்த வார்த்தை வேற யாரும் சொல்ல முடியாது. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, கவலைப்படாதே மாசுச்சஹா அபயம். இது பகவானை தவிர வேற ஒருத்தர் பேச முடியாது. அப்படி இருக்கிறதுனால அத மாதிரி அப்படி பகவான் அஞ்சேல் அப்படின்னு இன்னைக்கும் நம்பெருமாளா கை காமிச்சுட்டு இருக்காரு. அப்படி கை காண்பிச்சுட்டு பகவான் சொல்ற வார்த்தை இருக்கு பார்த்தேளா. அப்ப அதுல என்ன தெரியுதுன்னா, சரணாகதி அப்படிங்கிறது அவ்வளவு உத்கிருஷ்டமான ஒரு பாதை, சுலபமான பாதை. எல்லா பெரியோர்களும் அந்த பாதையில தான் போய் சுலபமா பகவானை அடைஞ்சிருக்கா. மிச்ச பாதைகள்ல போய் பல கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால சுலபமான பாதை சரணாகதி தான். அப்படிங்கிறதுனால தான் சீதா பிராட்டியே ராவணனுக்கு உபதேசம் பண்றச்சு சரணாகத வத்சலஹா. அங்க வார்த்தையா தான் இருக்கு. பகவான் ராமர் தர்மம் தெரிஞ்சவர், அவருக்கு சரணாகதி பண்ணிவிட்டியானா அவர் ரொம்ப வாத்சல்யத்தோட அரவணைக்க கூடியவர் அப்படின்னு சீதை உபதேசம் பண்றா. அப்படி இருக்கிறதுனால அந்த சரணாகதி தான் உயர்ந்தது. அப்படிங்கச்சு சரணம் அடைந்தவர்களை உடனே பகவான் எப்படி காப்பாத்துறான் என்கிறதான் யுத்த காண்டம் ஆரம்பமே ராமாயணத்துல. ஹனுமார் ஒரே ஒரு குரங்கு தான் தனியா வந்தவர் தான். ஹனுமார் ஊரையே பொசிக்கிட்டு கிளம்பிட்டார். அப்படிங்கிறத பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியல ராவணனுக்கு. ராமர்கிட்ட போய் ஹனுமார் சொன்னதுமே ராமர் படைய திரட்டின்னு கிளம்பி நேர இக்கரைக்கு வந்துட்டார். பாரத தேசத்தினுடையதான தெற்கு எல்லையில கடற்கரைக்கு வந்துட்டார். பெரிய படை, வெள்ளமான வானர சேனை திரண்டு வந்திருக்கு. எண்ணிலடங்காத வானர சேனைகள், பல ஜாதி குரங்குகள் வந்திருக்கு. ஒரே ஒரு குரங்கு இல்ல, 10 ஒரே ஜாதி குரங்கு கூட இல்ல. உலக நாடுகள் இருக்கக்கூடியதான எல்லா குரங்குகளுக்கும் ஒரே ராஜா சுக்ரீவன். அதுக்கு முன்னாடி வாலி, இப்ப சுக்ரீவன். அப்படி இருக்கிறதுனால சுக்ரீவன் பட்டாபிஷேகம் ஆன உடனேவே அத்தனை உலக நாட்டில் இருக்கிறதான அத்தனை வானர வீரர்களுக்கும் ஓலை கொடுத்து உடனே கிளம்பி வர சொல்லிவிட்டா. எல்லா வீரர்களும் கிளம்பி வரா. எல்லா தேசத்து குரங்கு ராஜாக்களும் வரா. குரங்குகள்லயே ராஜாக்கள் இருந்திருக்கா. அவைகள்லாம் கிளம்பி வருது. பல ஜாதி குரங்குகள், பலவிதமான அதுக்கு பழக்க வழக்கங்கள், பல ஆகார விகாரங்கள், அப்படி இருக்கக்கூடியதான பல விதமான குரங்குகள்லாம் வந்திருக்கு. அத்தனையும் எண்ணி பார்க்க முடியாத அளவுல இருக்கான். அத்தனை குரங்குகளும் படையா வெள்ளமா நிக்கிறது. கணக்கு இல்லைங்கிற வானராளுக்கு கணக்கு இல்லையா, அவ்வளவு பேர் வந்திருக்கா. ஒரு குரங்கு ஊருக்குள்ள வந்தாலே அட்டகாசம் தாங்க முடியாது. ஒரு குரங்கை வச்சுட்டே சமாளிக்க முடியாது. ஒரு 10 குரங்கு, ஒரு 50 குரங்கு வந்ததுன்னா அவ்வளவுதான், துவம்சம் தான். பிச்சு 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 போட்டுரும். எங்க ஊர்ல எல்லாம் நிறைய குரங்கு ஜாஸ்தி, அழகர் கோயில் எல்லாம். அவ்வளவு குரங்குகளுக்கு மத்தியில வாழறதுங்கிறது கஷ்டம். ஏதாவது ஒரு லைட் போட்டா அடுத்த நாளே நிக்காது, போயிடும், உடச்சிட்டு போயிடும். ஏதாவது ஒரு செல்போனை வச்சோம்னா அடுத்த 5 நிமிஷம் செல்போன் நிக்காது, போயிடும், பிச்சு பிச்சு போட்டுரும்.
மாமூல் குரங்குகளுக்கே இன்னைக்கு இவ்வளவு பலம் இருக்குமானா இரும்புல போட்டதான படிக்கட்டுகள் ராட் எல்லாத்தையுமே போட்டு உலுக்கி உலுக்கி பிச்சை எடுத்துரும். பெரிய பெரிய டவர்கள் இருக்கிறதானதெல்லாம் கைட்டு ஆட்டி ஆட்டியே கீழே இப்போ இருக்கிற இதெல்லாம் நான் நடக்கிறத சொல்றேன், எங்க அழகர் கோயிலில் நடக்கிறத நான் சொல்றேன். டவர்ல போட்டதான கம்பிகள் எல்லாம் போட்டு உலுக்கி உலுக்கியே ஆட்டி கீழே தள்ளி பிடிச்சு அப்படி பலம் கொண்டதான குரங்குகளா இன்னைக்கு இருக்குமானா, இன்னைக்கு இருக்கிற குரங்குகளுக்கு இவ்வளவு பலம் இருக்குமானா, ராமர் காலத்துல இருந்த குரங்குகள்லாம் சாட்சாத் தெய்வங்களே. சர்வைஹி பரிவிருத்தோ தேவைஹி வானரத்வ உபாகதைஹி அப்படிங்கிறா பின்னாடி. இதே ராமாயணத்தையே சொல்றா, தேவர்களே வானவர்களாக வந்திருக்கார்கள் அப்படின்னும் பொழுது அப்ப தெய்வங்களோடையதான பலம் எப்படிப்பட்டதா இருக்கும். ஒவ்வொரு தெய்வமும் 10-20 சிருஷ்டி பண்ணிட்டா போடுங்க நான் அம்சமாக. இப்படிதான் பண்ணாலும் அவ்வளவு வெள்ளமான தேவர்கள் 33 கோடி பேர் இருக்கான்னு கணக்கு சொல்றது. ஆனா இங்க வானரால பார்த்தா அவளுக்கு கணக்கே கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். இவ்வளவு வெள்ளமான வானரர்கள் வந்து திரண்டு அக்கறைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ராவணனுக்கே உள்ளுக்குள்ள கதி கலங்கிறது. அவசர மீட்டிங் போட்டானா, அவசர சபை கூட்டி எப்படி இப்போ ராமர்கிட்டேந்து நம்ம நாட்டை காப்பாத்துறது அப்படிங்கிறது அவனுக்கு எண்ணம் வந்துருக்கு. அவசரமா சபையை கூட்டினா விபீஷணன் முதலியதான எல்லாருமே இருக்கார்கள். மந்திராலோசனை இல்லாம ஒரு காரியத்தை பண்ணோமானா வசமா மாட்டிப்போம், அதனால மந்திராலோசனைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா. என்ன மந்திராலோசனைனா, சீதைய நான் திருப்பி கொடுக்கறதா இல்லை, ஆனா ராமலட்சுமணால் இங்க வந்து எந்த விதமான தாக்கமும் அவளால ஏற்படக்கூடாது, சண்டையே வரக்கூடாது, அவளை எப்படியாவது வதம் பண்ணிவிடணும், அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு மந்திராலோசனை சபையில ராவணன் கேட்கிறான். முதல்ல மந்திராலோசனை அதுல எப்படி கேட்கணும் என்னன்ற விதரணையே தெரிஞ்சதா தெரியல, தாறுமாறமா பேசுறான். மந்திராலோசனை என்ன, இப்போ இந்த மாதிரி விஷயம் சூழ்நிலை இருக்கு, இதுக்கு என்ன பண்ணா தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதா மந்திராலோசனையே. அவ அபிப்பிராயத்தை சொல்லிட்டே வரணும். முடிவுங்கிறது கடைசியில தான் வரும். எடுத்தெடுப்புலேயே முடிவு சொல்லிட்டான், நான் சீதையை திருப்பி கொடுக்கறதா இல்லை. அப்புறமா என்னத்தை பதில் பேசுறது, எல்லாம் வாய முடின்னு உட்காந்துருக்கான். ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு உடனே ராமலட்சுமணால வதம் பண்ணணும்னா நான் அதை பண்ணுவேன், நான் சுக்ரீவனை வதம் பண்ணிடுவேங்கிற அவத்தை, நான் ராமரை வதம் பண்ணிடுவேன், நான் லக்ஷ்மணர் வதம் பண்ணிடுவேன், அன்னைக்கு வந்து நெருப்ப வச்சுட்டு போச்சே குரங்கு அதை நான் வதம் பண்ணிடுவேன், எல்லாம் வாய்கிழிய பேச்சு. விபீஷணன் இருந்தார், அண்ணா இங்க பேசுறதுகளே இதுகள்ல எதுவும் காரியத்தை சாதிக்க போறதில்லை, வாய்ச்சொல்லில் வீரரடி தான் எல்லாரும். அப்படி இருக்கிறதுனால ஒத்தம் கூட அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. நேரம் இவ்வளோ பெரியதான குரங்கு வந்திருக்கு, இவ்வளவு புடுங்கி ஆட்டி படைக்கிறது இத்தனையும் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. இந்த சித்தையே தவிச்சு போயிட்டான், அக்ஷகுமாரன் பரலோகமே போயிட்டான். ஏக வானர மாத்திரேன அப்படிங்கிறார் இங்க, ஒரே தேன வானர மாத்திரேன திருஷ்டா சீதாச்ச ஜானகிங்கிறார். அந்த ஒரே ஒரு குரங்கு வந்து சீதையை பார்த்துட்டு போயிடுத்தேன், ஊரையை பொசிக்கிட்டு போயிடுத்தேன். இப்போ வெள்ளமான வானரால் வந்தா என்ன கதியாகும், அதான் இங்க பேச்சே. விபீஷணன் சொன்னா இவா சொல்றதெல்லாம் தப்பு, நம்ம பேர்ல பக்கா அநியாயம் குற்றம் இருக்கிறச்சே அவளை போய் சொல்லி குற்றம் இல்லை. ராமர் வீணா படையெடுத்து வரல, அவருடைய மனைவியாகிய சீதையை நீங்க தூக்கின்னு வந்திருக்கீள், அநியாயமா அபகரிச்சுன்னு வந்திருக்கீள், அந்த குற்றத்துக்காகத்தான் நீங்க திருப்பி கொடுக்காததுனாலதான் இப்ப ராமர் படையெடுத்து வரார். இப்ப போய் கூட சீதையை திருப்பி கொடுத்துறே ராமா சண்டை வேண்டாம்னு சொன்னோமானா ராமர் உடனே திரும்பி போயிடுவார், ஊருக்குள்ள வரவே மாட்டார், அங்கேயே அப்படியே கிளம்பி போயிடுவார். நம்ம பேர்ல குற்றத்தை வச்சுட்டு அப்புறமா அங்க போய் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னதும் உடனே சபையில் இருக்கிறவா எல்லாரும் ரெண்டா பிரிச்சுட்டா, 2 கட்சியா மாறி போச்சு. என்ன கட்சினா, சில பேர் வந்து இல்ல இல்ல ராமரை வதம் பண்ணணும், சீதையை கொடுக்கூடாது அப்படிங்கிறா. சில பேர் விபீஷணன் சொல்றதுதான் சரி, இதுதான் உயர்ந்ததான சஜஷன், உயர்ந்ததான ஆலோசனை இதுதான் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சதோ இல்லையோ சபை கலையலாம் அப்படின்ட்டு போயிட்டான். விஷயத்த சொன்னா ஆலோசனை பண்ணணும் இல்லையோ, தனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா உடனே சபையை கலையலாம்னு கிளம்பி போயிடுறான் ராவணன். இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு நினைச்சுட்டார் விபீஷணன். மறுநாளைக்கு திருப்பியும் வந்தா, மறுநாளைக்கு என்ன விசேஷம்னா கும்பகர்ணன் வரா. கும்பகர்ணன் இன்னைக்கு தூங்கி எழுந்துக்கிறதான நாள், 6 மாசம் தூங்கி இன்னைக்கு தான் முழிச்சுக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அது அவர் ஆட்டோமேட்டிக்கா முழிச்சுக்கிற நாள். அப்படி முழிச்சுன்றதுனால இன்னைக்கு அவர் வரார், அவர் ரொம்ப நியாயவாதியா இருப்பார், சத்தியத்தை பேசுவார் விபீஷணன் கும்பகர்ணன். ஆகையினால இன்னைக்கு நம்மளும் போவோம் அப்படின்னு விபீஷணனும் வந்திருக்கான். இன்னைக்கு சபையில வந்து பச்சையா பேசுறான் ராவணன், ரொம்ப பச்சையா பேசுறான். என்ன பேசுறான்னா, சீதையை நான் படுக்கறைக்கு வா வான்னு கூப்பிடுறேன், சீதை வரமாட்டேங்கிறான். இப்படி பேசுறான், சீதை வரமாட்டேங்கிறான். இப்ப என்ன, ராமரோ வந்து நிக்கிறார், இப்ப என்ன பண்றது? ராமர லக்ஷ்மணாலெல்லாம் வதம் பண்ணணும், நம்ம நாட்டுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, சீதையை நான் திருப்பி கொடுக்கறதா இல்லை அப்படின்னு பேசுறான். முந்தின நாள் ராத்திரியே போய் விபீஷணன் தனிப்பட்ட முறையில் ராவணன் பேசிட்டு வந்துட்டான். அப்பவும் கேட்க, இதெல்லாம் ராஜ்யசபையில பேச வேண்டிய விஷயம், இங்க வந்து எதுக்கு பேசுற, கிளம்பு அப்படின்னுட்டான்.
அங்க சொன்னாலும் ஏத்துக்கல. இப்ப ராஜ்ய சபையிலேயே நேத்திகவும் பேசி பார்த்தாச்சு, அன்னைக்கு எடுபடல. சரி, கும்பகர்ணன் வந்திருக்கார், அவர் என்ன பேசுறாரு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இப்ப கும்பகர்ணனையும் வச்சுட்டு இந்த மாதிரி உளறினா ராவணன். வந்தது கோபம், அப்படியே நெருப்ப கக்கிற மாதிரி முழிச்சான் கும்பகர்ணன். ஏண்டா ராவணா, இங்க தானே தூங்கின்னு கிடக்கிறேன், நானு இந்த குகையில தானே தூங்கிட்டு இருக்கேன், போறதுக்கு முன்னாடி எழுப்பிட்டு போறது. ஹே கும்பகர்ணா, இந்த மாதிரி நான் சீதையை தூக்கின்னு வரதா இருக்கேன், உன் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அன்னைக்கு ஆலோசனை கேட்டிருக்கணும். இன்னைக்கா வந்து கேட்கறது? விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணணும். குடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன்னு குதிச்சா என்ன ஆகும்? உயிர் தான் போகும். நீ கொண்டு வர வஸ்துவை உன்னால ஜீரணிக்க முடியுமான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சாடுன்னு சாடினான். தர்மத்தை எடுத்து சொல்றான். ஏன் இப்படி நியாயத்துக்கு பிறவி பண்றாய், மாறி போய் பண்ற அப்படின்லாம் பேசிவிட்டு கடைசியில என்னடா இவ்வளவு தூரம் நியாயமா பேசின்னு வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் விபீஷணன். ராவணனுக்கா கோபமான கோபம், அப்படியே நெருப்ப கக்கிற மாதிரி முழிக்கிறான் கும்பகர்ணன். கடைசியில கும்பகர்ணன் சொன்னா, என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தம்பி, ஆகையினால உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு கால யுத்தம்னு வந்ததானா என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு படக்குன்னு பாசத்துக்கு திரும்பிவிட்டான். உடனே அவர் விபீஷணன் எழுந்தார். அண்ணா, இப்படி பேசி மாத்திவிட்டேளே, சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் நீதியும் சொல்லிட்டே வந்தவர் படக்குன்னு பாசத்துக்கு அடிமையா போய் இப்படி பேசிவிட்டேளே அப்படின்னு சொல்லி, இது சாமானியம் இல்ல, ராமருடையதான வதம் அப்படிங்கிறது யாராலையும் பண்ண முடியாததான விஷயம், சும்மா இவாழ்லாரும் பேசிட்டு இருக்கலாமே தவிர இது உகந்தது இல்லை அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அதுக்குள்ள அவாவா மந்திரிமார்கள் சில பேர் விபீஷணனை ஏசி பேசினா, உமக்கு யுத்தம்னா ரொம்ப பயமா இருக்கு, கவலையே படாதீங்க, எங்களுடையதான், நாங்களாம் செத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க யுத்தம் பண்ண வேண்டியதான் வரும், நிம்மதியா போய் தூங்குங்க உங்க அரண்மனையில அப்படின்னு சொன்னா விபீஷணனை. உடனே விபீஷணன் சொன்னா, இந்த பேர் யுத்தத்துக்கு நான் பயப்படுறவன் இல்லை, யுத்தம்னு அடுத்தது வந்துதானா முதல்ல கதையை தூக்கிட்டு போறவன் நானா தான் இருப்பேன், ஆகையால யுத்தத்துக்கு நான் பயப்படல, ஆனா நியாயத்துக்கு நீதிக்கு நம்ம கட்டுப்படணும், குற்றம் நம்ம பேர்ல வச்சுட்டு ராமரை போய் தோஷம் சொல்லலாமா அப்படின்னதும் உடனே இந்திரஜித் இருக்கா பாருங்க, இதெல்லாம் பெரியவா பேசின்னு இருக்கா, பெரியதான மந்திரிமார்கள் எல்லாரும் பேசுறா. கும்பகர்ணன், ராவணன், விபீஷணன் இவாளரும் சொந்த அண்ணன் தம்பிகள், இவா பெரியவா எல்லாரும் பேசுறச்சு திடீர்னு வாண்டு பயலா இருக்கிறதான அங்க இருக்கக்கூடியதான அந்த இந்திரஜித் அவன் எழுந்தான். சித்தப்பாக உனத்துக்கு லாய்க்கு இல்ல, பஜனை பாடுறதுக்கு தான் லாய்க்கு, கையில ஜால்ராவை கொடுத்து கொண்டு போய் பஜனை பண்ண சொல்லுங்க, ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு நடு சபையில சித்தப்பாவா இருக்கிறதான விபீஷணனை ஏசி பேசுறான் இந்திரஜித். நம்ம அண்டம் உள்ளதானே அப்படின்னு நினைச்சான் விபீஷணன். உடனே, ஹே இந்திரஜித்து, சின்ன வயசுலயே போய் இந்திரனை ஜெயிச்சு விட்டேங்கிறதுனால மதம் பிடிச்சு பேசாதப்பா, பெரியவா பேசிட்டு இருக்கோம் இல்லையா, குறுக்கு நீ எதுக்கு தலை இருக்குச்சு வாழாடக்கூடாது, பேசாம இரு அப்படின்னு ஒரு அதட்டு போட்டான். அண்ணம் உள்ளன நம்ம உள்ளதானே, பெரியவா எல்லாரும் ஆலோசனை போடுற. ஏன்டானா அவன் என்ன சொல்றான், ராமனோட சண்டை போடலாங்கிறான், சண்டை போட்டா நாசம் நமக்கு தான், ராமருக்கு ஒரு நாசமும் இல்லை நமக்கு தான் நாசம் அப்படின்னு இருக்கும் பொழுது விவரம் முடியாம பேசுறானே, அனுபவம் இல்லாத பேச்சு அப்படிங்கிறதுனால நல்லது ஏற்படணுமே நினைச்சுட்டு சொல்றார் விபீஷணன். அதை பார்த்த உடனே என் பிள்ளைய நீ என்னமாடா கோச்சிக்க போச்சுன்னு கோபம் விபீஷணன் பேர்ல ராவணனுக்கு. இந்திரஜித்தை உண்மையா பார்த்தா அடக்க வேண்டிய இடத்துல விபீஷணன் மேல கோபம். ஆகையினால துவாம் து திக் குலபாம்சனஹான்னு திட்டி, ஏண்டா என் சோத்தை தின்னுட்டு என் வீட்டுல இருந்துட்டு ராமர்னு அவர் புகழ் பாடிட்டு அவருக்கு பட்சவாதியா பேசுறியே, அப்படி பேசுற மாதிரி நீ அவரோடைய போயண்டா, நீ இருக்கிறதா எங்க குலத்துக்கே நாசம், நீ இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் இந்த லங்கைக்கு கேடு காலம்தான், நீ கிளம்பினாதான் நல்ல காலமே அப்படின்னு காலால எட்டி உதைச்சுட்டான். அண்ணா அப்படி சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு கிட்டக்க வந்தான் விபீஷணன். காலாலேயே இடது காலாலேயே எட்டி உதைச்சான். பெரிய சிம்மாசனம் மேல போட்டிருக்கு, அங்கேருந்து படிக்கட்டுகள்ல உருண்டு கீழே விழுந்தார் விபீஷணன். பார்த்தார், இதுக்கப்புறமா உக்காண்டிருக்கணும் அண்ணா, ஓடா அந்த ராமர்கிட்டே என்னாச்சு, அதுக்கப்புறமா எதுக்கு உட்காண்டு அப்படின்னு நினைச்சார். கையில கதை வச்சுருந்தார். உத்பபாத கதாபாணி சதுர்பிஹி சஹராட்சசைஹி ஜல்லுன்னு அப்படி கிளம்பினார் விபீஷணன் ஆகாசத்துல. கூடவே அவருடையதான 4 மந்திரிமார்களும் கூட கிளம்ப, இனி ராவண சங்கமே வேண்டாம், ராம சங்கம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருந்து ஜல்லுன்னு கிளம்பி போயிட்டார் ஆகாசத்துல. நேர இந்த பக்கம் பாரத தேசத்தினுடையதான எல்லையில, இங்க தெற்கு பாரத தேசத்தினுடைய தெற்கு கடற்கரையில எங்க ராமர் முகாமிட்டு இருக்காரோ அங்க வந்து ஆகாசத்துல நிக்கிறார். குரங்குகள்லாம் அந்த லங்கை சைட்ல இருந்து யாரோ வந்திருக்கா ராட்சசன் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் கல்லை விட்டு அடிக்கிறதான். ராட்சசன் வந்திருக்கா, எதிரி வந்திருக்கா அப்படின்ட்டு கல்லை விட்டு அடிக்கிறான். உடனே அப்போ விபீஷணன் சொல்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். ராவணனுடையதான இளைய தம்பியா இருக்கக்கூடியதான இந்த விபீஷணன் வந்திருக்கே, என்னை கொண்டு போய் ராமர்கிட்ட நிவேதனம் பண்ணுங்களேன்,
அவரே புகழ், ஒரே கதி, சரணாகதி பண்ணி வந்திருக்கேன் ராமரையே, என்னை யாராவது போய் எனக்கா சிபாரிசு பண்ணுங்களேன் அப்படின்னு தலைக்கு மேல கை குவிச்சுண்டு ஆகாசம் நிற்கிறான். இந்த குரங்குகள்லாம் போட்டு அடிக்கிறா. அடிக்காதீங்கன்னு சொல்லல, அடிக்கிறாளேங்கிறதுக்காக கதையை சுழட்டவும் இல்லை. அத்தனை அடியும் வாங்கிட்டு கை குவிச்சுன்னு நின்றுட்டு இருக்கார். ஏன்னா நம்ம சரணாகதியும் வந்தாச்சுன்னா அவள் என்ன பண்ணாலும் இனிமேல் அவள் தான் கதி அப்படிங்கிறதுனால அதுதான் உண்மையான சரணாகதி. அப்படி இருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு அதான் சொல்றார், ஆசிஷ்யவா பாதரதாம் விரஷ்ணுமாம் அதர்சனாத் மர்ம ஹதாம் கரோத்துவா யதா ததாவா விததாத்து லம்படஹா மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரஹான்னா சைத்தன்ய மகாபிரபுவே நேர சொன்ன வார்த்தை இது. காலால எட்டி தான் உதைக்கட்டும், இல்லை சேர்த்து கட்டிக்கத்தான் கட்டிக்கட்டும், எதை வேணா பண்ணட்டும், இனிமே எனக்கு அவர் தான் நாதன்னா கிருஷ்ணன் தான், வேற தெரியாது அப்படிங்கிறார் இல்லையா. அந்த ஒரு ஐகாந்தியம் தானே சரணாகதி. அப்படி இருக்கிறதுனால அது மாதிரி வந்து நிற்கக்கூடியதான அந்த விபீஷணன் இந்த குரங்குகள்லாம் ஒரே சலசலப்பா இருக்கிறத பார்த்து சுக்ரீவன் நேரம் வந்தான். யார் நீ, எதுக்கு வந்திருக்க அப்படின்னதும், ராமரை சரணாகதி பண்ணி வந்திருக்கேன், என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு சொன்னதும், எந்த மாயா சேஷ்டைகளும் பண்ணக்கூடாது, அப்படியே நில்லும், நான் வர வரையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் ராமர்கிட்ட வந்து உள்ளது உள்ளபடி சொன்னான். சுக்ரீவன் மறைக்கல. இருந்தாலும் இந்த சமயத்துல அவன் வந்திருக்கிறவனை சேர்த்துக்கிறது உச்சிதம் இல்லை, அதனால சேர்த்துக்க கூடாது அப்படின்னு இவன் முடிவு சொல்றான். இப்போ சுக்ரீவன் சொன்னார் விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னா, அவன் ஒரு ராஜாவா இருக்காங்கிறதுனால ராமர் பார்த்தார், அவன் சொல்றதையும் நம்ம என்னன்னு விசாரிக்கணும் இல்லையா, விசாரணை பண்ணணுமே. அதனால எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு முக்கியமான வானரால் எல்லாரையும் ஆலோசனை கூட்டம், விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதா. உடனே அங்கேருந்து ஒரு குரங்கு எழுந்தது, விபீஷணன் வரக்கூடாத காலத்துல வந்திருக்கான், வரணும்னு முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே, அதனால சேர்த்துக்க கூடாது. இன்னொன்னு சொன்னா, இல்ல இல்ல அவனை வர சொல்லுவோம், கீழே இறங்க சொல்லுவோம், இறங்கின உடனே இதுவார் நீ நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்னு அவன்கிட்டே கேட்டுருவோம். அவன் நான் நல்லவன் சொன்னான்னா வாப்பான்னு சேர்த்துருவோம், கெட்டவன் சொன்னா அடிச்சு விரட்டிடுவோம். உலகத்துல எவன்டா நல்லவன் சொல்லாம கெட்டவன் சொல்லிக்க போறேன், நான் ரொம்ப கெட்டவன் சார், ஐயா நான் கெட்டவன், என்ன போல ஒரு அயோக்கியனே கிடையாது, என்ன போல ஒரு துஷ்டனே கிடையாதுன்னு எவன் சொல்ல போறான். எல்லாம் நான் யோக்கியன் யோக்கியன் யோக்கியன்னு நெஞ்ச தட்டிப்பானே தவிர எவனும் தங்கிட்ட ஒரு குறைய காட்டிக்க மாட்டானே. ஒரு பிராக்கியன் எப்படி சொல்றது. இன்னொன்னு சொல்லிட்டு அவனை சேர்த்துப்போம், சேர்த்துனுட்டு அவன் நல்லவனா இருந்தானே வச்சுப்போம், இதெல்லாம் அடிச்சு விரட்டிடுவோம். இதெல்லாம் தூக்கி தலைவன்னு உட்கார வச்சா என்ன கதியா. இப்படி அவாவா என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்குச்சு. அங்கேருந்து ஹனுமான் எழுந்தார். அத சம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சச்சிவோத்தமஹா. மந்திரிகள்ல தலை சிறந்ததான ஹனுமான் எழுந்தார். உங்களை யாராவது ஒருத்தர் விபீஷணனை பார்த்திருக்கேளா, அவனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. போன லங்கைக்கு போனவன் நான் தான். லங்கையில போன போது விபீஷணன் அங்க ஊர் கூட சுத்தினவன் நான். அங்க விபீஷணன் யாரு, அவனுடைய அரண்மனை என்ன, எப்படி ஏதுன்றது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். அவர் அங்கேயே பரம பக்தர் தான். அவர் வீட்டிலேயே சங்கு சக்கரங்கள்லாம் தான் பொறிக்கப்பட்டிருக்கு, வாசல்ல துளசி மாடம் இருக்கு, வீட்டில இருந்து எப்பவுமே அகண்டமா நாராயண நாமமும் ராமநாமமும் ஒலிச்சுட்டு இருந்ததை நான் நேர கேட்டு வந்தேன். தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுன்னு ராவணன் எனக்கு சொல்லச்சே கூட மரண தண்டனை தூதனுக்கு ஆகாது, அதனால வேற ஏதாவது தண்டனை கொடுங்கோ அப்படின்னு எனக்கு பட்சபாதமா பேசினார். எனக்கு பட்சபாதம் இல்லை, நியாயத்துக்கு பட்சபாதமா பேசினார். எனக்கு பட்சபாதமா உனக்கு பட்சபாதமாங்கிறது முக்கியம் இல்லை, நியாய பக்கத்துல இருந்து பேசுறாராங்கிறது தான் முக்கியம். நியாயத்துக்கு பட்சபாதமா இருந்து அந்த விபீஷணன் பேசினார். அவர் நியாயவாதி. இப்போ வந்திருக்கிறது சரியான சமயம், சரியான காலம், சரியான தேசம், எல்லாம் சரியா இருக்கு, அவரை சேர்த்துக்கிறது தான் சரி. உயர்ந்த ஆச்சாரியன் இப்படிதான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஜீவனையும் பகவானோட சேர்த்துக்க கூடாது. பகவான் இவனுக்கு தகுதி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி யாரையும் விலக்க கூடாது. எல்லாரையும் பகவானோட சேர்த்து வைக்கிறவன் தான் உயர்ந்த ஆச்சாரியன். அதனாலதான் ஹனுமார ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றான். ஆச்சாரிய ஸ்தானத்துல ஏன் இருக்கார் ஹனுமார்னா, அப்படி எல்லாரையும் சேர்த்து வைக்கிறவர். விபீஷணனை சேர்த்து வச்சவரும் ஹனுமார் தான், சுக்ரீவனை சேர்த்து வச்சதும் ஹனுமார் தான், சீதா பிராட்டியை சேர்த்து வச்சதும் ஹனுமார் தான். இது எல்லாரையும் சேர்த்து வைக்கக்கூடியவரா ஹனுமார் இருக்கிறதுனால தான் ஹனுமத் சமேன குருனா. ஹனுமார் உயர்ந்த குருவாக இருந்து இப்படி சொன்னாரோ இல்லையோ, ராமரை பார்த்தார். அவன் எல்லா தகுதிகளும் உடையவன், எல்லாம் சரியாதான் வந்திருக்கான் அப்படின்னு இருந்தாத்தான் நான் சேர்த்துப்பேங்கிறது கிடையாது. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் ததாமேததகர்ஹிதம். அவங்கிட்ட ஒரு கால் தோஷமே இருந்தாலும் நான் சேர்த்துப்பேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன. தோஷமே இருந்தாலும் ஒருத்தன்கிட்ட நண்பன் வந்துட்டான்னா அவனை நான் கைவிட மாட்டேன். அது சரணாகதின்னு வந்துட்டான்னா அப்புறமா கேட்கவே வேண்டாம். உடனே சொல்ல சுக்ரீவன் சொல்றான், இருந்தாலும் உங்க நன்மைக்காக சொல்றேன் ராமா வேண்டாம் அப்படின்னா. உடனே வந்தது கோபம் ராமருக்கு, நரசிம்ம ஆவேசம் வந்துருக்கு. அங்குல்யக்ரேன தான் ஹன்யானிச்சன் ஹரிகணேஸ்வராம் ஸ்ரூயதேஹி
கபோதேன த்ரசு சத்ருஹு சரணமாகதா. ஹே சுக்ரீவா, நான் என்ன உன்னையும் சேனையும் நம்பின்னு இருக்கேன்னு நினைச்சியா? எனக்கு நீயும் தேவையில்லை, உன் படையும் தேவையில்லை, வானர வீரர்களும் தேவையில்லை, இதோ நிக்கிறானே இந்த லக்ஷ்மணன் இவனும் தேவையில்லை, ஏன் என் கை இருக்கக்கூடியதான கோதண்டம் கூட தேவையில்லை, என் கை நகங்களே போறோம், ராவணனையும் அத்தனை ராட்சசர்களையும் கிழிச்சு போட்டு விடுவேன் அப்படின்னா நரசிம்ம ஆவேசத்துல கர்ஜிச்சாரோ இல்லையோ, நடுநடுங்கி போயிட்டான் சுக்ரீவன். எல்லா வானரர்களும் அவ்வளவுதான் அரண்டு போயிட்டான். ராமர் அப்படியே சாந்தமா தான் பார்த்திருக்கா. இப்படி நரசிம்ம ஆவேசத்துல பேசுறத பார்த்தோன்னே நடுநடுங்கி போயிட்டான். உடனே சொன்னார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. ஒரு முறை உன்னை ராமா நான் உன்னை சரணாகதி பண்ணிட்டேன், உன்னை சேர்ந்தவன் ஒருத்தன் சொல்லிவிட்டானா அவனை ஒரு காலம் கைவிட மாட்டேன், அபயம் கொடுத்தே தீர்வேன், இது எனக்கு விரதம். சுக்ரீவா போ, இப்பவே போய் அழைச்சிட்டு வா விபீஷணனை அப்படின்னாரோ இல்லையோ, இதுக்கு அப்புறமா அவன் பேசவே முடியாது. ஏண்டா அவன் ராட்சசன் சேர்த்துக்காத அப்படின்னா, அப்ப நீ மட்டும் என்ன, நீ குரங்கு தானே, குரங்கான ஒன்ன சேர்த்துக்கலாம்னா அப்ப ராட்சசனை சேர்த்துக்கிறதுல என்ன குறை? அதனால சுக்ரீவன் ஒன்னும் இதுக்கு மேல பேச முடியாது, பேசினா நமக்கு பிரச்சனையா போயிடும். தெரியுமா இருக்கிறதுனால சுக்ரீவன் ஒன்னும் பேசிக்கல. அடியேன் தோ கிளம்பிட்டேன் அப்படின்னா எடுத்தா ஓட்டம், வாழை சுருட்டின்னு ஓடினான். உடனே ராமர் ஹே சுக்ரீவா அப்படின்னா, அடியேன் அப்படின்னு திரும்பினான். இங்க வா, இப்போ விபீஷணன் வந்தான்னு அங்கேன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து ஆலோசனை கூட்டம் போட்ட பாரு. அத மாதிரி ஒரு கால் ராவணனே சரணம்னு வந்துட்டானா உணர்ந்து திருப்பி இங்க வந்து கேட்காத, என்கிட்ட சேர்த்துக்கலாமா கூடாதான்னு ஆலோசனை கூட்டம் போடாத, நீயே அபயம் அப்படின்னு அபயம் கொடுத்து கூட்டின்னு வந்து. விபீஷணோ வா சுக்ரீவா யதி வா ராவணஸ்வயம் ஆனயைனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தஸ்தஸ்யா அபயம் மயா. நீ அபயம்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன்னா நானும் அபயம் கொடுத்தே தீருவேன். இங்க ராமர் சொல்றார் இல்லையா, இதே வார்த்தை கிருஷ்ணன் கீதையில சொல்றான். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தஹா பிரணஷ்யதி. ஹே அர்ஜுனா, தேர்தட்டுல ஏறி நின்று சொல்லு, என் பக்தன் நாசமாக மாட்டான்னு சொல்லு அப்படின்னா. உடனே அர்ஜுனன் ரொம்ப அவசரமா கிடுகிடுன்னு எழுந்து கிருஷ்ண பக்தன் நாசமாக மாட்டான் அப்படின்னா. ஏண்டா இது நீ சொல்லிதான் உலகத்துக்கு தெரியணுமா? அது எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ண பக்தன் நாசமாக மாட்டான்னு. நான் உன்னை அதை சொல்லல, அர்ஜுனன் ஆகியே எங்கிட்ட பக்தி பண்றவா நாசம் ஆக மாட்டா அப்படின்னு சபதம் பண்ண. நான் எப்படி சொல்றதுன்னா, நீ சொல்ல அர்ஜுனனாகிய எங்கிட்ட பக்தி பண்றவா நாசமாக மாட்டா அப்படின்னா. சரி கிருஷ்ணா இப்படி சொல்ல சொல்லிவிட்டியே, யாராவது எங்கிட்ட பக்தி பண்ணான்னு அப்புறமா அவளுக்கு ஏதாவது அதானே நான் ஒருத்தருக்கேனே, என்கிட்ட தான் நேரடியா பக்தி பண்ணணுங்கிறது இல்லப்பா, என் பக்தனா இருக்கிற உங்ககிட்ட பக்தி பண்ணாலும் அவனுக்கும் நான் அபயம் கொடுத்து சேர்த்துப்பேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்றான். இதே வார்த்தை ராமர் சொல்றார். ஹே சுக்ரீவா, நீயே அபயம் கொடுத்து விடு, நானும் அவனுக்கு அபயம் கொடுத்துருவேன் அப்படின்னு இங்க ராமர் சொல்றதா கிருஷ்ணனும் சொல்றான். ஒரே மாதிரி தான் பகவான் எப்பவுமே பேசுவான், மாத்தி மாத்தி பேச மாட்டான். அதனால ராமோ திருநாபி பாஷத்தே அப்படின்னு பகவானே சொல்றா இல்லையா. அப்படி சொல்லி அனுப்பிச்சாரோ இல்லையோ, அடியேன்னா எடுத்தா ஓட்டம், குடு குடு குடுன்னு ஓடி போய் விபீஷண மகாராஜா எழுந்தருள, சுவாமி தேவரீர் எழுந்தருள மரியாதை ஜாஸ்தியா போயிட்டு கொடை பிடிக்கிறா, சாமரம் போடுறா. இத்தனை நாள் கல்ல விட்டு இருந்த வாழ்நாள் இவ்வளோ ராஜ மரியாதை. ஏன்னா யார் ஒருத்தர் சொன்னாரோ அவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு, சொன்னவருடையதான வார்த்தைக்கு என்ன மதிப்பு தெரியுது. பாருங்க, கூட்டின்னு வந்தோன்னு இவர் தான் விபீஷண மகாராஜா அப்படின்னு சொல்லி இவனே சொல்றான், சுக்ரீவனே சொல்றான். உடனே நேர விபீஷணன் ஓடி வந்து அப்படி திருவடியில விழுந்தானோ இல்லையோ, முடிபிடிச்சு தூக்கி சேர்த்து கட்டிட்டு, விபீஷணா உன்னோடும் எழுவரானும் இன்னிலிருந்து நீ என்னுடைய தம்பி அப்படின்னு ஏத்துனுட்டான். ஹே சுக்ரீவா, சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னா உடனே தீர்த்தத்தை கொண்டு வந்தான். சமுத்திர ஜலத்தை வச்சே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, இன்னைக்கே நீ லங்கைக்கு ராஜா. அங்க ராவணன் இருக்கான், உயிரோட ராவணன் இருக்கான், முடிசூடிய மன்னனா உட்கார்ந்து இருக்கிறச்சேவே இங்க ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். ஏன் அப்படின்னா, இங்க இப்ப பட்டாபிஷேகம் பண்ணது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் ராவண வதம் நடக்க போறது அப்படின்னுட்டார். உடனே அடுத்து சொன்னார், இங்க இருக்கக்கூடியதான இந்த கடலை தாண்டி போறதுக்கு என்ன பாதை நீங்களே சொல்லுங்க. விபீஷணனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, வழியை சொல்லு அப்படின்னு. உடனே சமுத்ரோ ராகவோ ராஜா சரணம் கம் துமர்ஹதி. ஹே ராமா, இப்ப விபீஷணன் சரணாகதின்னு வந்த உடனே ராமர் அபயம் கொடுத்தார் இல்லையா, அது மாதிரி ராமர் போய் அந்த கடலரசரை சரணாகதி பண்ணார்னா கடலும் அபயம் கொடுத்து வழி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு விபீஷணன் சொன்னானா. ராமரும் பாவம் விபீஷணனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக தர்பையை படுக்கையா விரிச்சுண்டு ஏகபாசர சயனம்னு படுத்துண்டு
அன்னாகாரம் இல்லாம நான் இப்படியே பிராயோபவேசமா படுத்துட்டு இருக்க போறேன், விபீஷன் அந்த சமுத்திரராஜன் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு 3 நாள் படுத்துட்டு இருந்தார். சமுத்திரராஜன் வரவே இல்லைன்றதை பார்த்ததும் கோபம் வந்தது. உடனே எழுந்தார். ஆலயஸ்வ மகாராஜமத் அங்க சொல்றாங்க, ராமர் சொல்றார், என்னுடையதான அந்த கோதண்டம் சாபமான யசௌமித்ரே சராம்ஸ்டாசி விஷோபமானே சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாம் துப்ளவங்கமாக. என்னுடையதான அந்த தக்கான் அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த வில்லு, எனக்கு தகுந்ததான வில்லு எடுத்துன்னு வா லக்ஷ்மணா, விஷத்தை கக்கிறதான அம்புகளையும் கொண்டு வா, இப்பவே கடலை வத்தடிச்சு விடுறேன், எல்லா குரங்குகளும் நடபாதையாவே போயிடுது, பாதசாரியாவே போயிடலாம் அப்படின்னு கோபத்தோட சொன்னாரோ இல்லையோ விபீஷணன் அந்த லக்ஷ்மண சுவாமி வில்லியும் அம்பியும் கொடுக்க வாங்கின்றதான ராமர் அப்படியே ஆக்னேயாஸ்திரத்தை கூட்டிவிட்டார். நெருப்பு ஆக்னேயாஸ்திரம் போட்டாச்சுன்னா கடல் கூட வத்தி போயிடும். போட்டா அம்ப கையில எடுத்த உடனே கடல் கொந்தளிக்கிறது. உடனே அங்கேருந்து பாகிமாம் திராகிமான்னு ஓடி வந்தான் வருணதேவன். இத்தனை நாளா 3 நாளா நான் காத்துட்டு இருந்தேன், ஏன் வரல அப்படின்னார் ராமர். நீரோ பரமாத்மாவா இருந்து என்கிட்ட போய் உட்காந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்கேள், அது விருத்தமான விஷயம். இப்ப நான் வந்தேனா நீர் என்னமோ ரொம்ப சாமானியம் போலையும் நான் என்னமோ பெரிய தேவம் போலையும் ஆயிடும். ஆகையினால நீ வந்த உடனே ஹே வருணான்னு கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, உங்களுடைய தானே அடியவனா இருக்கக்கூடிய என்கிட்ட போய் இப்படிலாம் நீங்க பண்ணலாமா, இந்த அடியவன் என்ன கைங்கரியம் பண்ணமோ இப்ப ஆணையிடுங்கள் அப்படின்னு உடனே இப்ப நான் இந்த கடலை தாண்டி போகணும், வழி சொல்லு. இத்தனை வெள்ளமான வானரர்கள்ல நளன் அப்படிங்கிறதான ஒரு வானரன் இருக்கான், அவனுடைய தம்பி நீலன், இவன் 2 பேரும் அண்ணன் தம்பி. நளன் அப்படிங்கிறவன் விஸ்வகர்மாவனுடையதான புத்திரன், நீலன் அப்படிங்கிறவன் அக்னி தேவத்தினுடையதான புத்திரன். இவா 2 பேரும் அண்ணன் தம்பிகள். அவ 2 பேருக்கு ஒரு சாபம் இருக்கு, எதை தண்ணியில போட்டாலும் மிதக்கும்னு ஒரு ரிஷி சாபம் கொடுத்திருக்கார். அந்த சாபமே இப்ப வரமா போச்சு. அவ கொண்டு வந்து மலைகளையும் மரங்களையும் கொண்டு வந்து போட்டாளானா இந்த சமுத்திரமாகிய நான் அதை தாங்குவேன். அவ கைப்பட்டு எதுக்கெல்லாம் தண்ணியில விழுறதோ எல்லாம் மிதக்கும், உள்ள முழுகவே முழுகாது. ஏன்னா இவன் 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்துச்சு. ரிஷிகளுடையதான அந்த கமண்டலு பாத்திரங்கள் என்னென்னலாம் வச்சிருக்காளோ அந்த யோக தண்டம்னு ஒன்று வச்சுருப்பா, அதெல்லாத்தையும் தூக்கி தண்ணியில போட்டுருவான். அது தண்ணியில குளத்துல ஆற்றுல உள்ள போட்டாச்சுன்னா அது அடிச்சுன்னு போயிடும், இல்லை ஆழத்துக்கு போயிடும். அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள இவன் படாத பாடா இருக்குங்கிறதுனால எல்லா ரிஷிகளுமா சேர்ந்து முடிவு எடுத்து ஒரு ரிஷி பார்த்தார், நல்ல தபஸ்வியான ஒரு ரிஷி. இதுவார் இனிமே நீங்க 2 பேரும் எதை தண்ணியில போட்டாலும் எல்லாம் மிதக்கும், உள்ள முழுகவே முழுகாதுன்னு. ஏன்னா மிதந்துன்னா நேரம் எடுத்துன்னு வந்துடலாம் இல்லையா சுலபமா. அதனால அவர் சொல்ல அது அப்போ கொடுத்த சாபம் இப்ப வரமா போச்சு, ராம கைங்கரியத்துக்கு அனுகூலமா போக. உடனே அத்தனை வானர வீரர்களும் பெரிய பெரியதான மலைகள் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வந்து பாலமாக அமைக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்க, அத்தனை மலைகளையும் வாங்கி வாங்கி நல்ல நீலர்கள் 2 பேருமா கொண்டு வந்து சமுத்திரத்துல போட அழகான சேத்து பந்தம் சேத்து பாலம் பூர்ணமாக ராமர் அமைச்சாச்சு. உடனே அக்கறைக்கு போய் இலங்கையில வந்தாச்சு. இலங்கையில் ராமர் வந்துட்டார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் அரண்டு போயிட்டார் ராவணன். என்ன இதெல்லாம் நடக்குமா, என்ன நடக்குமா, இது கடல்ல எப்படி பாலம் போட்டு வந்தான் அப்படின்னா வந்தாச்சு அப்படின்னதும் சுகசாரணர்கள் அப்படிங்கிறதான 2 பேர் அவளை அனுப்பிச்சு உளவு பார்த்துடுவா ராம பலாபலத்தை அப்படின்னா. அங்கேருந்து அவ 2 பேரும் வந்து பார்த்துட்டு இல்லை குரங்கு விஷயத்துல வந்தா, மாறு விஷயத்துல வந்ததுமா இங்க எங்க சுத்தினா எல்லாத்தையும் என்னன்னாலும் குரங்குன்னு அது அது தெரியும் இல்லையா. என்னடா வித்தியாசமா இருக்கானே, இது என்னது, இது நம்மள மாதிரி இல்லையாடா, சேஷ்டைகள்லாம் கொடுக்குற சத்தம் கூட நம்மள மாதிரி இல்லையாடா, புதுசா இருக்கடா, எவ்வளோ புதுசா வந்திருக்கான், ஆளு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான், இது ஒரிஜினல் குரங்கு இல்லையா, அந்தந்த ஜாதிக்கு அதை பத்தி நல்லா தெரியும் இல்லையா, இது நம்மள இல்லடா அப்படின்னு எல்லாம் ஒருத்துக்கு ஒன்று கூடி பேசிட்டு பிடிச்சிருச்சு, எல்லாம் வளைச்சு பிடிச்சி, நீ யாரா, நீ புதுசா வந்திருக்க, குரங்கு ஜாதியிலேயே சேராதவனா இருக்க, குரங்கு மாதிரி வேஷம் போட்டு இருக்கே அப்படின்னு எல்லாம் வளைச்சு பிடிக்க. அந்த சமயமா பார்த்து விபீஷணன் அந்த பக்கமா அப்படி வந்தவர் என்ன என்ன பரபரப்பா இருக்கே அப்படின்னு உள்ள வந்தார். சுகசாரணா எங்க நீங்க வந்து எழுந்தார் மாட்டலாம். உடனே எல்லாம் வளைச்சுண்டா தூதுவனா வந்திருக்கா இவன் 2 பேர் உளவு பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதும் போட்டு அடி தர்ம அடி கொடுத்தா. குரங்கள்லாம் அடி தாங்க முடியல, போச்சு அடி அடின்னு அடிக்க. யார் யாரெல்லாம் என்ன அடிக்கிறாளோ நான் பண்ண பாவம்லாம் அவளுக்கு அப்படின்னா, அடிக்கிறவாளுக்கெல்லாம் இவன் பண்ண பாவமா, தானம் பண்ணான். உடனே பார்த்தா எதுக்குடா நமக்கு வீணா பாவம், விடு அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு ராமர்கிட்ட கொண்டு வந்தாலோ இல்லையோ அவர்களை விடுவிச்சு ராமர் பலங்கள் என்னென்னலாம் நம்மள்கிட்ட இருக்கு என்னென்னங்கிறது எல்லாத்தையும் விஸ்தாரமா அவளுக்கு காட்டி ராவணன்ட்ட போய் சொல்ல அப்படின்னு விட்டாரோ இல்லையோ. இதை மாதிரி சமயங்கள்ல உளவு பார்க்க வந்தாளானா ஒண்ணு அவளை கொலை பண்ணி விடுவா, இல்ல அரெஸ்ட் பண்ணிடுவா. அதான் வழக்கம், அதான் நீதியும். ஆனா இப்ப என்னடா ராமர் பெரிய பரந்த மனசோட அனுப்பிச்சு விட்டாரோ இல்லையோ, அவ 2 பேரும் போய் ராமரை பத்தி புகழ்ந்து பேசினா ராவணன்ட்ட. இங்க வாங்கின அடி போடுறதுன்னு அங்கேயும் போய் அடி.
ராவணன் திட்டி நான் போங்கடா ராமரை பத்தி பேசுறதுக்கு வந்துட்டு என்கிட்டங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தன்னுடைய அரண்மனையில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள விபீஷணன் சொன்னார், வாங்க ஊரை சுத்தி நான் காட்டுறேன், இங்க மலை மேலேருந்து பார்த்தாலே ஊர் பூரா தெரியும், வாங்கோ அப்படின்னு அழிச்சுன்னு ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், விபீஷணன் 4 பேருமா அப்படி மேல வரா. அப்படி ஊர்ல மேல அந்த மலை மேல வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தையா காண்பிச்சுனே வந்தார் விபீஷணன். இதான் ராவணனுடையதான அரண்மனை, அதோ அந்த உபரிகையில நிக்கிறான் பாருங்கோ, அவன் தான் லங்காதீஸ்வரன் ராவணன் அப்படின்னு காண்பிச்ச உடனே ஜெய் சீதாராம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா சுக்ரீவனை காணம் கிளம்பி போயிட்டான். ஒரே உந்தி கிளம்பி போயிட்டான். நேரம் அங்க போய் ராவணனோட நேரம் ஒண்டின்னு சண்டைக்கு போய் அடின்னு அடிக்க ராவணனால அடி தாங்க முடியல. சுக்ரீவன் கொடுக்குற அடி தாங்க முடியாம இன்னும் தப்பிச்சா போறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம மாயையான சில சேஷ்டைகள்லாம் பண்ணி சந்திரஹாசங்கிற கத்தியை கையில எடுத்தானோ இல்லையோ, நேர போனா பலார்னு தலையில ஒரு அடி விட்டான். தலையில இருக்கிற கிரீடம் மரக்காப்படி மாதிரி கீழே விழுந்தது. அதை படக்குன்னு பிடிச்சுட்டான் கிரீடத்தை. நேரம் கோபுரத்து மேல போய், பிரதானமான கோபுரம், அங்க இருக்கக்கூடிய அந்த கலசத்தை புடுங்கி தலைகீழ நட்டுவிட்டு ஜெய் சீதாராமன் வந்து குதிச்சுட்டான். ராமர் தடி வந்தானோ இல்லையோ சுக்ரீவன், உடனே ராமர் பார்த்தார், ஏன்பா இப்படி அசகாய சூரமான காரியம் பண்ற? ராவணன் என்ன சாமான்யமா? தேவர்களையே விரட்டினவன், அவளையே போட்டு படாத பாடு படுத்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அவங்ககிட்ட தனியா போய் யுத்தத்துக்குன்னு போயிட்டியே. ஒண்ணும் இல்ல, நீங்க வந்தது வராதுமா விபீஷணனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ண, ஆனா மணிமகுடம் இங்க ராஜா இங்க இருக்கார், மணிமகுடம் அங்க இருக்கேன்னு பார்த்தேன், அதை தான் போய் எடுத்துன்னு வரலான்ட்டு போனேன். இந்தாங்கோ விபீஷணன் நல்ல சூட்டுங்கோ. உண்மையா பார்த்தா ராம துரோகிய பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அவன் கிளம்பினான். இவன் என்னாச்சுறானா, ராமர் சமாதானப்படுத்தணுங்கிறனால பட்டுன்னு இந்த வார்த்தையை சொன்னானோ இல்லையோ, சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணாதப்பா, உனக்கு ஏதாவது தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமம. பரதனாக்கக்கூடியதா, பரதனோ சத்ருகுணனோ லக்ஷ்மணனோ யாராலையும் எனக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை, சீதையால கூட எனக்கு என்ன ஆகணும்? ஒரு கால் உனக்கு ஏதாவது ஒரு சிறு துளி காயம் ஏற்படுமானா அந்த பட்சத்தில் எனக்கு வேற யாரும் தேவையில்லையே அப்படின்னு ராமர் அவ்வளவு பக்த வத்சலனாக பக்த பக்ஷபாதியா பேசுறார். பிற்பாடு மலையில உடனே கீழே இறங்கி விட்டார். இன்னும் பார்க்கறதா இருக்கட்டும், இப்போ ஏன்னா இப்போ அடுத்த எஜாவத்தை பார்த்து கிளம்பிட்டான்னா கஷ்டம் சுக்ரீவன். ஆகையால பட்டின மலையிலேருந்து கீழே இறங்கினார். ராவணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு உட்காந்துருக்கான். அதுக்குள்ளுக்குள்ளேயே வானரா எல்லாரும் ஒத்தொத்தர் முடிவு பண்ணிட்டு ராமர்கிட்ட வந்தா, கதவை உடைச்சுன்னு போனாதான் உண்டு, ராவணன் கோட்டையை திறக்கிறதா இல்லை அப்படின்னு. அதுவும் அங்கதன் அப்படிங்கிறதான வாலி புத்திரனை தூதுவராக அனுப்பிச்சார் ராமர். உடனே அங்கதன் நேர ராவணன்ட்டு வந்து, ஹே ராவணா, ஒழுங்கா சீதையை கொண்டு வந்து கொடுத்தியானா இப்பவும் ராமர் உனக்கு அபயம் கொடுக்க தயாரா இருக்கார். ஒரு கால் சீதையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னியானா நீ இது வரைக்கும் என்னென்னலாம் பாவம் பண்ணி வச்சிருக்கியோ அதுகளுக்கு உரியதான தண்டனையை வந்து நேரடியா வந்து வாங்கிக்க சொன்னார். வீட்டுக்கு முழங்கினான். உடனே அவனை கைது பண்ணு அப்படின்னா ராவணன். என்ன கைது பண்ண போறியா நீ? உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குபீர்னு ஆகாசத்துல கிளம்பி நேரம் வந்து, ராமபிரபு அவன் ஒருவரை ஒத்து வரதா இல்ல, யுத்தம் தான் முடிவு அப்படின்னு அங்கதன் சொன்னானோ இல்லையோ, கதவை உடச்சுன்னு உள்ள புகுருங்கோ அப்படின்னா சாயங்கால பொழுது பெரிய பெரியதான மரக்கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து, கல்லுகள் எல்லாம் கொண்டு வந்து, மரக்கதவுகள் தானே அங்க கோட்டை கதவு போட்டு அடிச்சு உடைச்சுட்டு நேரம் உள்ள புகுந்து விட்டா. அத்தனை வானரர்களும் உள்ள புகுந்துட கலந்துடு. மகாபாரத யுத்தம் மாதிரி கிடையாது ராமாயண யுத்தம். மகாபாரதம்னா 2 அணியா வகுத்து இருந்து முறைப்படி யுத்த முறைப்படி யுத்தம். அங்க இது என்னடா, இது ஒரு பக்கம் குரங்குகள் ஒரு பக்கம் ராட்சசர்கள் 2 கலந்து போயிடுச்சு. அப்படி கலந்து போய் யுத்தமா இருக்க. ராத்திரி பூரா யுத்தம் நடக்கிறது. அங்கெல்லாம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா தான் யுத்தம் ஆரம்பம். சாயங்காலம் சங்கு ஊதிடுவா. சூரிய அஸ்தமனமான சமயத்துல யுத்தம் முடிஞ்சு போயிடும். அப்புறமா ராத்திரிலாம் யுத்தம்லாம் கிடையாது. எல்லாரும் நிம்மதியா யார் வேணா எங்க வேணா போயிட்டு பேசிட்டுலாம் மகாபாரத யுத்தம். இது அப்படி கிடையாது. ராப்பகல் யுத்தம், கண்டினியூஸா யுத்தம் நடக்கிறது.